சின்னதா 25 வயசு தான் சார் அந்த பையனுக்கு. சரி. இருக்க வந்து அப்படியே சுருங்கிக்கிட்டே போதான். சின்னதா அப்படியே போயிட்டே இருக்குதான். பிறக்கிற குழந்தைங்க இவ்வளவு பெருசு இருக்கும். 55, 60, 70, 75, 80 இப்படி போறவங்களுக்கு பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அது மாதிரி இறக்கும் போதும் அப்படி ஆகும். சுய இன்பத்தினால் ஆண் உறுப்பு சிறிதாயிடுச்சு அவனுக்கு. இப்போ வாரத்துக்கு 4 முறை 5 முறை டெய்லி கையை தும்மா துண்டு ஆயிடும். சிறிதா இருக்கிற உறுப்பு வச்சுக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்றோம் அப்படின்னா அந்த உறுப்பு இருந்தா தானே அந்த பெண்ணுக்கு சுகம் இருக்கும். அந்த பெண் நம்பி வரும், ஏக்கமா வரும், பாசமா வரும். புருஷன் நம்ம டெய்லி சந்தோஷமா வச்சுக்குவாப்ல. 30 நாள்ல 25 நாட்கள் என்ஜாய் பண்ணவர் இருப்பார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிருக்கலாம், பகல்ல பண்ணிருக்கலாம், இல்ல நைட்ல பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான ஆண்கள் இன்னும் அப்படி இருக்காங்க. மாதவிடாய் காலங்கள்ல முதல் நாள் பெண்களுக்கு லைட்டா பீடிங் இருக்கு, 2வது நாள் கொஞ்சம் ஓவர் பீடிங் இருக்கு, 3வது நாள் கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். இந்த 3 நாள் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலா இருந்தா நல்லது. ஆசையா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு மனைவி கிட்ட ஜாலியா படுக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு வந்துட்டு இருக்கிறேன். நீங்க டேட் ஆயிட்டீங்க அப்படின்னு எங்க மனைவி சொல்லுது. எனக்கு செம வருத்தம். ஐயோ நீங்க வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு எங்க மனைவி வந்து மின்சஸ் சொல்லிடுச்சு, என்னடா பண்றது, கண்ட்ரோல் பண்ண முடியலடா அப்படின்னு ஒரு சில ஆண்கள் இருக்காங்க. வணக்கம், my most lovely anchor அனு. ஹன்சகானா. சோ இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக அன்னச்சரீஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் மருத்துவமனையோட நிறுவனர் மருத்துவர் பழனி வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். சரி, நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லியாச்சு. வணக்கத்தோட வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டுடலாம் சார். நம்ம நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்காக நானும் சகானாக்காவும் சூப்பரா ரெடியாகி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சகானாக்காக்கு வழி விட்டுட்டு நான் வந்து பின்னாடி ஓரமா வந்து கேட்கிறேன். சோ உங்களோட கொஸ்டினை கேளுங்க அக்கா. கண்டிப்பா சார். என்னோட கேள்வி என்ன அப்படின்னாக்கா வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. கேட்கறது கூச்சமா ஆனா கேட்டது நீதான். ஆமா சார். அதிகமா செக்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி அணுவிட நீதான் அதிகமா கேட்டிருக்க. கண்டிப்பா சார். கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். இவங்களுக்கு வந்து 20 ஏஜ் தான் ஆகுதான். சரி. இவங்களுக்கு இருக்க வந்து அவங்களுடைய ஆண் உறுப்பு வந்து ரொம்ப சின்னதா போய்கிட்டே இருக்குது உள்ள. எப்படி கை காட்டுமா? ஐயோ வெக்கப்பட்டாங்க. கையை காட்டு முதல்ல. இருக்க வந்து அப்படியே சுருங்கிக்கிட்டே போதான். சின்னதா அப்படி போயிட்டே இருக்குதான். சைஸே பார்த்து இவ்வளவு பெருசா இருக்குது. பிறக்கிற குழந்தைங்க இவ்வளவு பெருசு இருக்கும். பாவம் சார். அப்படிதான் சார் ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்க சார். 25 வயசு உள்ள பையனுக்கு இருக்க சின்னதா இருக்க சுருங்கி போச்சு அப்படின்றாங்க. ஏன்னு கேட்க வேண்டியதானே? அது தெரியல. இதுதான் என்ன கேக்குறோம். இது உண்மையாலுமே வந்து இருக்க சின்னதா வருதுன்றது வயசானவங்களுக்கு தான். ஆமா. 55, 60, 70, 75, 80 இப்படி போறவங்களுக்கு பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அது மாதிரி இறக்கும் போதும் அப்படி ஆகும். கடவுளுடைய படைப்பு அது. பிறக்கும் போது சின்னதா இருக்கும், இறக்கும் போது வயதான கிழவனுக்கு, நான் சொல்றது வயதான இடையில இறந்துறாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடையாது, வயது முதிர்வுல இறக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு உறுப்பு தொங்கிடும், சுருங்கிடும், சின்னதாயிடும். அப்படி வரலாம். இந்த பையனுக்கு சின்னதா வந்துக்குது, அதுவும் இருக்க சின்னதா வருது அப்படின்னா அவன் செய்த பழக்க வழக்கம் தான். என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அது அவனதான் தம்பி நீ கேட்டுக்கப்பா, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நீ என்ன தப்பு பண்ண, எதனால உனக்கு சின்னதா இருக்கு, அவர் என்ன காரணம் சொல்லிட்டா இதை கேட்டு நீ கண்டிப்பா அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நீ சொல்லிதான் ஆகணும். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஏன் சின்னதா இருக்கும் அப்படின்னு அவன் கை அடிக்கிற பழக்கம் வந்திருக்கும். கை அடிச்சா எப்படி சார் பழக்கம்? சரியான கேள்வி சார், நல்ல அருமையான கேள்வி, நல்லா கலாய்க்குது. அப்படி இல்ல, கை அடிக்கிறதுனா என்ன தெரியுமா? கை பழக்கம் பேரு சுய இன்பம், மாஸ்டர்பேஷன். ஓகே ஓகே, அப்படி சொல்லுங்க. நான் வந்து எல்லாரும் சரி பசங்க கை அடிக்கிற சொல்றாங்களேன்னு யதார்த்தமா சொன்னேன். சுய இன்பத்தினால் ஆண் உறுப்பு சிறிதாயிடுச்சு அவனுக்கு. அப்ப வாரத்துக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு 4 முறை 5 முறை டெய்லி கை அடிப்பான். அது மாதிரி கை அடிக்கிறவங்க தான் அந்த உறுப்பு பெருசா இருந்தது தும்மா துண்டு ஆயிடும். எவ்வளவு துண்டு? கை காட்டு. இவ்வளவு துண்டு. அதுவும் நானா நிறைய காட்டினேன், நம்ம தும்மா துண்டு காட்டுறாங்க. நிறைய ஆண்கள் தன்னுடைய உறுப்பு வளமா வளர்ந்து வர உறுப்பை சிறிதாக்குறதுக்கு ஒரே காரணம், வேற காரணமே இல்லை, அவனுடைய சுய இன்பம் மட்டும்தான். சுய இன்பத்தால மட்டும்தான் எப்படியாப்பட்ட வலிமையா இருந்த ஆண்களுக்கும் ஆண் உறுப்பு சிறிதாயிடும். 18 வயசு, 5 வயசு, 5, 18, 17, 5, 18, 20, 25 இப்படி போயிட்டே இருக்கும்போது அது வளரும். ஆனா அது வளராம அது போட்டு கசக்கி நசுக்கி படுக்க வச்சான்னு வச்சுக்கோ,
இவ்வளோ ஆயிடும். சரி, இதால வந்து அந்த பையன் கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல குழந்தை பொண்ணுங்களுக்கு தப்பி தறி கூத்துற போறாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொண்டாடிட்டு படுக்கவே முடியாது. அது மாதிரி இருக்கிறவங்களாம் உறுப்புலன்னா எப்படி செக்ஸ் பண்ண முடியும்? சின்னதாகிற உறுப்புல நான் எப்படி நீயே சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. சின்னதாகிற உறுப்புல மனசாட்சி தொட்டு சொல்றேன் சார். தெரியாத புள்ள அறியாத புள்ள தப்பு பண்ணிட்டான், அதுக்கு என்ன பண்ணலன்னு சொல்லுவோம். உன் தம்பி மாதிரியே பேசுற. ஆமா சார். தெரியாத புள்ள அறியாத புள்ள எப்படியோ தப்பு பண்ணிட்டான், அவனை எப்படியா வாழ வை. ஆமா சார் அப்படின்னு கெஞ்சுற. கண்டிப்பா சார். சரி, நான் சகனாக்காக சொல்லிடுறேன்பா. முதல்ல உன்னுடைய அந்த தெரியாத பையன் அறியாத பையனுக்கு கை பழக்கம் பண்ண வேணாம்னு சொல்லி இதுக்கு மேல தம்பி தயவு செய்து கை பழக்கம் பண்ணாத. ஆமா, இந்த கேள்விக்கு நீ அடுத்த வீடியோல கண்டிப்பா எங்களுக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதான் அதை பார்த்து நெக்ஸ்ட் இல்ல உடனே உன் லைன்ல வந்துருவான் கமெண்ட்ல. கண்டிப்பா சார். ஓகேவா கண்டிப்பா சார். ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் நேயர்களே, சீரியஸா எடுத்துக்கங்க. இளைஞர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. சத்தியமா சொல்றேன். நான் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறதால சொல்றேன். நிறைய இளைஞர்கள் தன் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு ஒழுக்கமா இருக்கிறவங்க கண்டிப்பா நல்லா இருக்காங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்காமல் தீய நண்பர்களுடைய பேச்சை கேட்டு நிறைய இளைஞர்கள் தன்னுடைய செக்ஸ் லைஃபை வீணாக்கிட்டு வராங்க. லைஃபே போயிடுது சார். லைஃபே போயிடும். அனு சகனா கேட்குற கேள்வி நல்லா பார்த்துங்க. சிறிதா இருக்கிற உறுப்பு வச்சுக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க யோசனை பண்ணுங்க. கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அந்த உறுப்பு இருந்தால் தானே அந்த பெண்ணுக்கு சுகம் இருக்கும். அந்த பெண் நம்பி வரும், ஏக்கமா வரும், பாசமா வரும். எப்படி நம்ம அவருக்கு புருஷன் நம்ம டெய்லி சந்தோஷமா வச்சுக்குவாப்ல, நம்மளுக்கு ஒரு புள்ள பிறக்கும், நம்ம ஜாலியா இருக்கலாம்னு வருவாரு. உனக்கு புள்ளையும் பிறக்காது, உங்க மனைவிட்ட படுக்கவும் முடியாது. சின்னதாகிற உறுப்பு வச்சுக்கின்னு உங்களால் கண்டிப்பாக செயல்பட முடியாது. உங்களுக்கும் மன அழுத்தம் வரும், உங்க மனைவிக்கும் மன அழுத்தம் வரும். அப்புறம் மனைவி உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லும், அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும். இப்போ உறுப்பு சின்னதாகிற கணவனை கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து நிறைய அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பேஷண்ட் என்கிட்ட வராங்க. அந்த அனுபவம் சொல்ற குடும்பமே வந்து ரொம்ப மன உளைச்சல் உருவாயிடுவாங்க. அதால் தயவு செய்து அணுக்காகாவது, சாரி சகானாகாது, அணு அப்புறம் நாங்கள் வரேன், சகானக்காவது தயவு செய்து தம்பி கைப்பழகம் பண்ணாத. தம்பிகளா தம்பியை தொடாதீங்க. தயவு செய்து தம்பிகளா தம்பியை தொடாதீங்க. தம்பி ஸ்ட்ராங்கானதா தான் உங்க லைஃபே நல்லா இருக்கும். அதால தயவு செய்து உங்களுடைய உறுப்பை கை தொட்டு சுத்தம் பண்ணுங்க, சோப்பு போடுங்க, வாஷ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா கை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க, கைப்பழக்கம் பண்ணாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா சுய இன்பம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா சார். நீங்க வந்து அக்கா சொன்னதை வந்து அக்காவும் சொல்றாங்க, நீங்க சொன்னீங்க, மாறி மாறி சொல்றதை கேட்காம இருப்பாங்க. இப்ப அந்த தம்பி வந்து நீ நானும் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் செஞ்சிருக்கோம். அந்த தம்பி மட்டும் அந்த ப்ரோக்ராம் பார்க்கல, உலகமே பாக்குது. இப்ப உலகமே பார்க்கும்போது நிறைய தம்பிக்கு சின்னதா இருக்கிறதால வருத்தமா இருப்பாங்க. அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அந்த சிறிதா இருக்குதுல்ல உறுப்பு, அதை பெரிதாக்குறதுக்கே எனக்கு மருந்து இருக்கு. வளரும் பருவத்துல பெருசாகும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கு. அந்த ஏஜ்ல நான் ஒரு கிரீம் வச்சிருக்கேன், ஆயில் வச்சிருக்கேன். அது தடவைனா சின்னதாகிற உறுப்பு தடிசாவும், பெருசாவும், வளர்ச்சி அடையும், நீண்டு வரும், நல்லா மனையோட சந்தோஷமா இருக்கலாம். ஆனா மறுபடியும் கைப்பழக்கம் பண்ணா மறுபடியும் பழைய மாதிரி போயிடும். அதனால தயவு செய்து நான் வச்சிருக்கேன். உறுப்பு சின்னதாகிறவங்க, உடலுறவு கொள்ள முடியாதவங்க, சீக்கிரம் வரவங்க, விந்து உடனே விட்டுறவங்களுக்கெல்லாம் அருமையான மருந்து, அபூர்வமான மருந்து வச்சிருக்கேன். ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷமா உறுப்பு பெருசாகி ஆண்மை அதிகமாகி நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணி மனைவி சந்தோஷமா வச்சுக்கலாம். அது இந்த தம்பிக்கு சொல்லி நேரா ஒரு முறை கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. ஆமா தம்பி, நல்லா கேட்டீங்களா? நானும் சார் மாதிரி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். கை பழக்கம் தயவு செய்து வச்சுக்காத. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து சார் வந்து உங்களுக்காக மட்டும்தான் பேசுறாரு, உங்களுக்காக தான் சொல்றாரு. கேட்டு திருந்துங்க, அவ்வளவுதான் நானும் சொல்லுவேன். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா 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 நேர்கள் எல்லாரும் கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்பவே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ வந்து நீங்க என்ன பண்றது, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் வந்து எனக்கு எப்படி மருந்து எடுத்துக்கிறது அப்படின்னா வந்து நீங்க வேற ஒண்ணுமே கவலைப்பட வேணாம். கீழே இருக்க நம்பர் 7208 72006, அப்படி இல்லை அப்படின்னா 7209 72006, இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணா கால் பண்ணுங்க. உங்களுக்கான மருந்தை கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். ஸோ வந்து அடுத்த கேள்வியை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுடலாமா சார்? இதே மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் சார். நான் வைக்கலாம் பட மாட்டேன், டைரக்டா கேக்குறேன். சோ என்னன்னா இன்னைக்கு அணுன்றவங்க வெக்கமே பட மாட்டாங்க. சகானா மட்டும்தான் ஐயோ எப்படி கேக்குறது அப்படின்னு கேள்வி கேட்கும். ஆனா அவ அணு அப்படிலாம் இல்ல, பளிச்சுன்னு கேட்கும். இப்ப கேட்க பாருங்க.
சார் நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து தப்பா எந்த பொண்ணுகிட்டயும் போறது இல்ல, என் மனைவி கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யார் அப்படி இருக்காங்க? ஒரு சிலர் தான் இருக்காங்க. ஒரு சில பேர் இருக்காங்க சார். அப்படி இருந்தாலும் அந்த ஒரு சிலருக்கு மட்டும் கேக்குறீங்க. அந்த ஒரு சிலருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பீரியட் டைமா இருக்கும். சோ வந்து அவங்களால வந்து அந்த டைம்ல வந்து செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபட முடியாது. பட் ஆனா நான் என் பொண்டாட்டி கூட மட்டும் தான் இருக்கேன், ஆனா எனக்கு இப்ப ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ஷுவல் டைம்ல கூட வந்து அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால ஏதாவது பாதிப்பு வருமா? ரெண்டு பேருக்குமே ஏதாவது பாதிப்பு? அதாவது இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நடைமுறையில நிறைய ஆண்களுக்கும் டவுட் இருக்கு, பெண்களுக்கும் டவுட் இருக்கு. மாதவிடாய் காலங்கள்ல ரத்தப்போக்கு பெண்களுக்கு உண்டு. ஆமா சார். உதிரங்கள் அதிகமா போகும். சில பெண்களுக்கு 2 நாள் இருக்கும், சில பெண்களுக்கு 3 நாட்கள் இருக்கும், சில பெண்களுக்கு 5 நாள் 6 நாள் 7 நாள் தொடர்ச்சியாகவும் இருக்கும். ஆனா டெய்லி செக்ஸ் பண்ணவங்க 30 நாள்ல 25 நாட்கள் என்ஜாய் பண்ணவர் இருப்பார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணியிருக்கலாம், பகல்ல பண்ணியிருக்கலாம், இல்லை நைட்ல பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான ஆண்கள் இன்னமும் அப்படி இருக்காங்க. மனைவி கிட்ட மட்டுமே உணர்வு கொண்டு நல்லா என்ஜாய் பண்ற ஆண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அணு வந்து கேள்வி கேட்குது. அப்ப டெய்லி இருந்தவர் திடீர்னு அந்த 5 நாள் கேப்ல என்ன பண்ணுவாரு, அந்த கேப்ல என்ன பண்றது? சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்குமே, 5 நாளைக்கு 7 நாளைக்கு 10 நாளைக்கு அந்த ஃபீல் இருக்குமே, என்ன பண்றதுன்னு அவனுடைய அணுடைய கேள்வி. அந்த மாதிரி டைம்ல பண்ணலாமா சார்? அதனால எந்த பாதிப்பு? அதாவது பெரும்பாலும் வந்து மாதவிடாய் காலங்கள்ல முதல் நாள் பெண்களுக்கு லைட்டா பீடிங் இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் ஓவர் பீடிங் இருக்கும், 3வது நாள் கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். இந்த 3 நாள் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தால் நல்லது. சப்போஸ் என்னால் முடியவே இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, நான் வெளியூர் போயிட்டேன், ஆசையாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், இன்றைக்கி மனைவிகிட்ட ஜாலியாக படுக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு வந்துட்டுருக்கிறேன். நான் வரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி நீங்கள் டேட் ஆகிட்டங்க அப்படின்னு எங்கள் மனைவி சொல்லுது. எனக்கு செம வருத்தம். ஐயோ நீங்கள் வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சோம், ஆனால் திடீர்னு எங்கள் மனைவி வந்து மின்சஸ் சொல்லிடுச்சு, என்னடா பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியலடா அப்படின்னு ஒரு சில ஆண்கள் இருக்காங்க. சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்டே வந்து கேப்சூல் வாங்கி போட்டுக்கிறாங்க. கேள்வியாக சொல்கிறோமா, கேப்சூல் வாங்கி போட்டுடுறாங்க. போட்டுட்டு எப்படியோ மனைவிட்ட சந்தோஷப்படான்னு போகும்போது திடீர் டேட் ஆகிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அடங்கவே மாட்டேங்குது. என்ன சார் பண்ணுறது? இதுதான் உன்னுடைய கேள்வி. கரெக்டா? டேட் டைம்ல பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இது நான் பலவித காரணம் சொல்லி சொல்றேன். கண்டிப்பாக பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஆக்சுவலா கடவுள் வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை தொடவே கூடாது. எப்படி தொடவே கூடாது? ஆமா, வெளியில வச்சிருவாங்க, வீட்டுக்கு வெளியே வச்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க, யாரும் தொடக்கூடாது, அது தீட்டு, அது தீட்டு அப்படின்னு அந்த காலத்துல உண்டு. இந்த காலத்துல அதெல்லாம் யாருமே இல்லை, டேட் ஆகிறதே தெரியறது இல்லை, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் போகலாமா அப்படின்னா போகக்கூடாது, நியாயப்படி. அதையும் தாண்டி நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன், நான் மாத்திரையும் போட்டுட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம். ஹெல்மெட்டா? ஆமா சார். அப்படியா? இது வந்து தெரியாது சார், நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார். இனிமே வந்து அவ்வளோ வந்து நாங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எங்களால போய் மெடிக்கல் எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக கோட் வேர்ட் யூஸ் பண்றாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓ பாருடா சார், கவசம், உயிர் கவசம் சார். இது அப்படியா? ஓ இது கவசம் தான். ஆமா சார், உயிர் முக்கியமான கவசம். தலையோட இதுதான் முக்கியம். நோய் தொற்று இல்லாம இருக்குல்ல. அருமையான கேள்வி, பாராட்டக்கூடியது. அணுடைய பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டா சொல்லியிருக்காங்க, உயிர் கவசம் மாதிரி. இது உறுப்பினுடைய காண்டம் கவசம், உண்மையான வார்த்தை தான். பெரும்பாலும் அந்த கவசத்தை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. இல்லைன்னா ஒன்று, அந்த கவசம் வந்து சில பேர் போடாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜுரம் வரும். இது வந்து நம்ம அந்த காலத்துல வந்து ஜோதக ஜன்னின்னு சொல்லுவாங்க. ஜுரம் வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கு வரும், பெண்களுக்கு எதுவுமே வராது. பெண்களுக்கு மாதவிடாய் காலையில் செக்ஸ் பண்ணா பிரச்சனையும் கிடையாது, கர்ப்பப்பைக்கும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்களுக்கு மட்டும் அந்த ரத்தம் மேல படும்போது அவங்களுக்கு ஜன்னின்ற ஒரு ஜுரம் வரும். அது வந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. அதால பெரும்பாலும் அதால தான் பெண்கள் அவாய்ட் பண்ணுவாங்க, வேணாம் மாதவிடாய் காலங்களில் செய்ய வேணாங்க, ஒரு 3 நாள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க, 4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே மாரி ஊருக்கு இருந்து வராரு, வெளிநாட்டுல இருந்து வராரு, வெளியூர்ல இருந்து வராரு, சரி கட்டாயம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்துதான் ஆகணும்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஹெல்மெட், ஆமா ஹெல்மெட் யூஸ் பண்ணீங்க, காண்டம் யூஸ் பண்ணீங்க, காண்டம் யூஸ் பண்ணி சேஃப்டியா பண்ணுங்க. வாயை வச்சிடாதீங்க. உணர்ச்சி தாங்க முடியாம தவறான முறையில ஸ்மெல் பண்ணிட்டு போறீங்க, அது மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய் வச்சு கண்டிப்பா சைட் எஃபெக்ட் வரும். காண்டம் யூஸ் பண்ணலாம், அது கூட முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க. பண்ணாத பட்சத்தில் தான் அதை நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா மாதவிடாய் காலங்களில் பெரும்பாலும் பண்ணக்கூடாது, அது தவறு. அது 3 நாள் கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க 30 நாள் 1 மாசம் 3 வருஷம்லாம் கண்ட்ரோலாக இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்க. அப்படி மீறி கட்டாயம் இருந்துதான் ஆகணும்,
சந்தர்ப்ப சூழ்நிலை பள்ளியின் டாக்டர் கொடுத்த கேப்சூலை போட்டேன், கண்ட்ரோலே பண்ண முடியல, அடங்கவே மாட்டேங்குது, ஒரு முறை 2 முறை செய்யணும் அப்படின்னு உணர்ச்சி தூண்டுது அப்படின்னா காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியாமல் அது ரேராக பண்ணலாம். அது கட்டாயமாக நான் பண்ணி தான் ஆகணும், காண்டம் போட்டு தான் பண்ணணும் தயவுசெய்து பண்ணாதீங்க. மாதவிடாய் காலங்களில் 3 நாள் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. அவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும், அவங்களுக்கு இருட்டிக்காக இருக்கும். செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் வராது மாதவிடாய் டைமில். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே நேர்களே, கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா கேட்ட கொஸ்டின் எப்படின்னா, வளர சில பேருக்கு உறுப்பு சின்னதா இருக்கும், அதுக்கும் மருந்துகள் இருக்கு, மெடிசின்ஸ் இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் கிடைச்சிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம என்னோட கேள்விக்கும் வந்து நாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, மாதவிடாய் காலத்துல உங்களுக்கு செக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பண்ணக்கூடாது, தவிர்த்துடுங்க. அப்படி பண்ணணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லிருக்கோம். ஹெல்மெட்லாம் பெருசா தூக்கி உள்ள போட்டா மறைஞ்சிருமா, நிறைய பேர் யாருக்கும் தெரியாது இல்ல, காரணம்னே சொல்லிடுங்க. வந்து சேஃப்டி யூஸ் பண்ணி சேஃப்டியா ஆமா ஆமா நம்ம டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆமா. என்ன நேர்களே, சார் சொன்னது, சார் அதாவது நானும் அண்ணு கேட்ட கேள்வி சார் கரெக்டா வந்து பதில் சொல்லிட்டாரு. உங்களால முடியாத கட்டத்துக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒய்ஃபோடு மட்டும் தான் இருக்கணும், ஒய்ஃபோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சார் கொடுக்குற டேப்லெட் வாங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒய்ஃபு கிட்ட சந்தோஷமா இருக்கலாம், லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க என்ஜாய் பண்ணணும், உங்க மனைவிட்டு மட்டும் தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, ஆனா அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உங்க மனைவிட்டு மட்டும் தான் என்ஜாய் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் இந்த டேப்லெட், அதுக்காக மட்டும் தான் இந்த விளம்பரமே பண்றாங்க. உங்களுக்கு அப்படி தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உடனே ஆர்டர் பண்ணுங்களா, நீங்க இருக்கிற இடத்துக்கே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே நேர்களே, உங்க எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு செக்ஷுவல் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் வருது. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சீக்கிரமா வெளியில போயிடுது. எனக்கு வந்து நான் வந்து செக்ஸ் பண்ண போறேன், கிட்டக்க போறேன், ஒரு 5 மினிட்ஸ்லயே எனக்கு வந்து வெளியாயிடுது. அது மட்டும் இல்லாம என்னோட உறுப்பு சின்னதா இருக்கு, என் உறுப்பு வளர்ச்சி சரியா இல்லை, அதுக்கு மேல எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால செக்ஸ் என்னோட உடம்பு தளர்ந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மெடிசின்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஸோ செக்ஸ் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் என்னால பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்காதீங்க. கீழே இருக்க நம்பர், நம்மளோட 2 நம்பர் இருக்கு, 7208 72006, 7209 72006. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணா கால் பண்ணுங்க. உங்களுக்கான மெடிசின் பாத்தீங்கன்னா கொரியர் மூலியமா உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அனுப்பி வச்சிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுக்குறோம். நான் வந்து டாக்டரை பார்க்க முடியாது, நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்கேன், மலேசியால இருக்கேன், அப்படிலாம் எதுவுமே நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கான மெடிசன் வேணுமா, கீழே இருக்க 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கான மெடிசன் உங்க வீட்டு வாசலுக்கே வந்துடும். சோ ஒரே ஒரு மாத்திரை போதும், உங்க எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வா இருக்கும். செக்ஸுவல் சம்பந்தமா ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வா, அதாவது ஒண்ணு போட்டா நின்னு பேசும் அப்படிங்கிற மாதிரி செக்ஸுவல் லைஃப்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் போட்டு பாருங்க, எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா ஆகுறீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து லைவா எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம இது முழுக்க ஹெர்பல் முறையில், அதாவது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகள், வேர்கள், விதைகள் இதை மட்டுமே கொண்டு தயாரிக்கப்பட்ட மருந்து. இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. எப்ப வேணா போடலாம், எந்த டைம் வேணா போடலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் செக்ஷுவல் சம்பந்தமா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ உடனே என்ன பண்ணீங்க அப்படின்னா 7208 72006 அப்படி இல்லைன்னா 7209 72006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணா மட்டும் போதும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாஸ் லவ்லி ஆங்கர் மற்றும் அண்ட் சகானா டாக்டர் பழனி.